ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸ்லாம் நான் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.52% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.60% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 2708.23 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 3958.37 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.76% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 1.20% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.28% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.16% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.49% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. HDFC பேங்க் ஏடிஆர் 1.27% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 0.27% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 1.52% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன முக்கியமான தகவல்னால், மெக்சிகோ அண்ட் கனடா மேலே இம்போஸ் பண்ண டேரிஃபை வந்து இப்போதைக்கு 1 month வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் சைனா மேலே போட்ட டேரிஃப் வந்து டியூஸ்டே இன்னிலேருந்து இம்ப்ளிமெண்ட் அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று மெக்சிகோ பிரசிடென்ட் கிட்ட பேசினதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க நார்த்தன் பார்டரில் யூஎஸ் அண்ட் கனடா நார்த்தன் பார்டரில் யூஎஸ் அண்ட் மெக்சிகோ நார்த்தன் பார்டரில் 10,000 ட்ரூப்ஸ் இறக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுமாரி ட்ரக் டிராஃபிக்கிங்கை வந்து தடுக்கிறதுக்காக போடுறதா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது முன்னிட்டு வேறு எதுவும் நிறைய கான்வர்சேஷன் போயிருக்கு. பட் இப்போதைக்கு 1 monthக்கு இந்த டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத மெக்சிகோ அண்ட் கனடாவுக்கு பாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் சைனாவுக்கு இன்னிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சைனா பிரசிடென்ட் Xi Jinping இந்த வீக்கில் பேச போகிறதா சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் கிட்ட. ஸோ பேசுகிறதுக்கு முன்னாடியே இன்னிலேருந்து டேரிஃப் அமலுக்கு வருது. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எஸ்டர்டே Q3 ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். ப்ரீமியர் எனர்ஜிஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 255.20 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 1713.30 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் வைஸ் Q3 கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. EBITDA 513.40 crore. EBITDA மார்ஜின் 17.3%லேருந்து 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25 இயர் வைஸ்க்கு நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு. 4.13% டவுன் ஆகிருக்கு. ஸோ எஸ்டிமேட் பண்ணது 4031 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 3861.6 crore கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிமேஷன் காட்டிலும் கம்மியாக தான் வந்திருக்கு. இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போதும் கம்மியாக தான் வந்திருக்கு. ரெவென்யூ டவுன் ஆகிருக்கு. 2.75% டவுன் ஆகிருக்கு. எஸ்டிமேஷனை பீட் பண்ணல. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது இயர் வைஸ் கொடுத்துருக்கிறதும் கம்மியாக தான் வந்திருக்கு. 11,233 crore தான் கொடுத்துருக்காங்க. EBITDA 6.61% டவுன் ஆகிருக்கு. 9,538 crore கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணலை. இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போதும் கம்மியாக தான் வந்திருக்கு. மார்ஜினும் 351 பேசிஸ் பாயிண்ட் நேரவாயிருக்கு, அதாவது கம்மியாயிருக்கு. 84.91% கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேட் பண்ணது 86.5. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது 84.91%. ஸோ இயர் வைஸ் பார்க்கும்போதும் கம்மியாயிருக்கு. எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணல. ஆனால் செகண்ட் இன்டரிம் டிவிடெண்டாக 3.25 per ஈக்விட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் February 28 சொல்லியிருக்காங்க. இந்திரபிரஸ்தா மெடிக்கல் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 11.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 325 crore கொடுத்துருக்காங்க. EBITDA 10.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 52 crore கொடுத்துருக்காங்க. EBITDA மார்ஜின் 15.4%லேருந்து 16.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிளாண்ட் ஃபார்மா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 10.4% டவுன் ஆகிருக்கு. 1384 crore தான் கொடுத்துருக்காங்க. EBITDA 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. EBITDA மார்ஜின் 23.1% 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
HFCL Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் டவுன் 10% டவுனுங்க. ரெவென்யூ 2% டவுனில் தான் கொடுத்துருக்காங்க. எபிடா ஆனால் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 151.85 crores சொல்லியிருக்காங்க. எபிடா மார்ஜின் 11.3லேருந்து 15%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ். அது மட்டும் இல்லாமல் இன்டரிம் டிவிடெண்டாக 8.95 per equity ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 98.18 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 37.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1271 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 55% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 75.28 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 5.3%லேருந்து 5.9%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. டாடா கெமிக்கல்ஸ் ஒரு ஒர்ஸ்ட் ரிசல்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க 53 crore. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் 158 crore ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க. இப்போ லாஸ் சொல்லியிருக்காங்க 53 crore. ஸோ இது ஒரு ஒர்ஸ்ட் ரிசல்ட் தான். ரெவென்யூ 3.8% டவுன் ஆகிருக்கு. எபிடா 20% டவுன் ஆகிருக்கு. 434 crore கொடுத்துருக்காங்க. மார்ஜினும் கம்மியாக இருக்குது. 14.5%லேருந்து 12.1%ஆக கம்மியாக இருக்குது. தாமஸ் குக் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 40% டவுன் ஆகிருக்கு. 49.53 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 8.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. 115.70 crore கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் 116.28 crore கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாட்டாக தான் இருக்குது. எபிடா மார்ஜின் 6.1%லேருந்து 5.6%ஆக கம்மியாயிருக்கு. வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு. 13% டவுன் ஆகிருக்கு. 77.50 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 22.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 866.87 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 17.9%லேருந்து 14.8%ஆக கம்மியாயிருக்கு. பாராதீப் பாஸ்பேட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 46% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 158.75 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூவும் 58.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4104.92 crores கொடுத்துருக்காங்க. எபிடா 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் வந்து 10.9லேருந்து 8.2% கம்மியாக இருக்குது. ஸோ ஓவராலாக ரிசல்ட் பாராதீப் பாஸ்பேட் ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 455.51 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 2.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜினலாக 1% டவுன் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 24.9லேருந்து 24%ஆக கம்மி ஆகிருக்கு. ஸ்டவ் கிராஃப்ட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 77.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6.8 crore-லேருந்து 12.1 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 11.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 34.1%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ சாரிங்க இங்கே ரெட்டில் கொடுத்துருக்கேன். எபிடா மார்ஜின் 8.4%லேருந்து 10%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஸ்டவ் கிராஃப்ட் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அலம்பிக் ஃபார்மா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு. 23.7% கம்மியாயிருக்கு. 138 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 3.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 2.3% டவுன். எபிடா மார்ஜின் 16.3%லேருந்து 15.4%ஆக கம்மியாயிருக்கு. டிவிஸ் லெபார்டரிஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 64.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 589 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 51.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 26.4%லேருந்து 32%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தான் டிவிஸ் லெபார்டரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கை கோல்ட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 36.5 crore கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8.9 crore-லேருந்து 36.5 crore-ன்றது ஒரு நல்ல ரிசல்ட் தான். ரெவென்யூ 116.74% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 218.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 3.9லேருந்து 5.7%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஸ்கை கோல்டு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. கேபிஆர் மில்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 7.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 19.8% கம்மியாயிருக்கு. 22.5லேருந்து 19.8% கம்மியாயிருக்கு. NLC இந்தியா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ்க்கு கன்சாலிடேட்டட் ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் 668 crore கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் 250 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 39.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 905லேருந்து 1827 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் 28.6லேருந்து 41.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. NLC ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 35.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 50.7 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 34.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 501 crore. எபிடா அப் 26.7% அப் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 18.7லேருந்து 17.5% கம்மியாயிருக்கு. ரெஜின் கார்பரேஷன் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு. 41% டவுன் ஆகிருக்குங்க. ரெவன்யூ ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 22.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா டவுன் 24%. எபிடா மார்ஜினும் 25.9லேருந்து 16.1% கம்மியாயிருக்கு. ஓவராலாக ஒரு நல்ல ரிசல்ட் இல்லை. கேஸ்ட்ரால் இந்தியா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 7.1% க்ரோ ஆகிருக்கு. எபிடா 14% 375.86 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 26லேருந்து 27.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக கேஸ்ட்ரால் இந்தியா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி மார்க்கெட்டில் யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.